நேற்று தானே தேர்தல் அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகு 200 தாண்டும் என நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. நான் இப்போ ஒரு புக்கு கொடுத்துருக்கிறேன். நான் எந்த பீரியடில் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். வந்ததுக்கு பிறகு என்னென்ன செய்ய போகிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே பெருமளவுக்கு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது. அது பாருங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு கவர்னர் மாளிகையில் போய் பதவி ஏற்றுக்கிட்டு கோட்டைக்கு வந்து போட போகுது. அப்போ சொல்றேன், அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நாங்கள் தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு டாக் இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவார்கள். நான்காவது முறை, அதாவது 3 முறை நின்றதை விட 4வது முறை அதிக அளவு ஆதரவை நான் கண்ணால் பார்க்கிறேன். மக்கள் நல கூட்டணி எவ்வளவு முக்கியம் சார் இந்திய நாட்டுக்கு? மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியானது இந்த கூட்டணியானது மக்கள் நல கூட்டணி முக்கியம் சார். இது மக்கள் நல கூட்டணி. இந்தியா பிளாக் கூட்டணி எவ்வளவு முக்கியம்? இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. முக்கியம் சார். அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லி வந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்போம். 4வது முறை, அதாவது 3 முறை நின்றதை விட 4வது முறை அதிக அளவு ஆதரவை நான் கண்ணால் பார்க்கிறேன். மக்கள் நல கூட்டணி எவ்வளவு முக்கியம் சார் இந்திய நாட்டுக்கு? மக்கள் நல கூட்டணி இந்த கூட்டணியானது மக்கள் நல கூட்டணி முக்கியம் சார். இது மக்கள் நல கூட்டணி. இந்தியா பிளாக் கூட்டணி எவ்வளவு முக்கியம்? இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. முக்கியம் சார். அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லி வந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்போம்.